2 நாள் சுற்றுப்பயணமாக ஈரோடு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. நேற்று 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். பல்வேறு பணிகளுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இந்த நிலையில் 2வது நாளாக அவருக்கு பொதுமக்கள் உட்பட திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். 951 கோடியில் 559 திட்டப் பணிகளை திறந்து வைக்க இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இளங்கோவன் இணைகிறார். இளங்கோவன், முழு விவரங்கள் என்ன? ஈரோடு அடுத்துள்ள சோலார் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் பல்வேறு துறைகளின் கீழ் முடிவுற்ற திட்டப்பணிகள் என 1368 கோடிக்கான வளர்ச்சி திட்டப்பணிகள் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். ஈரோட்டில் 2 நாட்கள் கலாய்வு பணிகளுக்காக வந்துள்ள தமிழக மு.க.ஸ்டாலின் சோலார் புதிய பேருந்து பகுதியில் அரசு விழாவில் பங்கேற்றுள்ளார். வெள்ளிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் 22 கிராம ஊராட்சிகளில் 436 ஊராட்சி பகுதிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 488 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்தியமங்கலம் நேதாஜி நகர் திட்ட பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வார்டு மேம்பாட்டு வாரியத்தில் கட்டப்பட்ட 53 தொழிற்சங்கங்கள் குடியிருப்புகள் இத்தோடு நம்பியூர் காலவாடி ஒழுங்கு திரைப்படத்தில் 11 கோடி ரூபாய் கட்டிடங்கள் ஈரோடு கோவணிச்சாலையை 20 ரூபாய் மதிப்பீட்டில் 4 விரிவுபடுத்தப்பட்டது. அவன சேவை அணைக்கட்ட காரணமாக தொடர்புறாட்சி ஈசனுக்கு 3.40 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட திருவிழா சிறப்புடியாகும். மாவட்டங்களில் 65 கோடி தொடர்ந்து விட்டார். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஜெயராம்புரத்தில் 4.15 தோன்ற போராட்டத்தை சிறப்புடியாகும். சத்தியகுளம் நகரத்துக்கு 10.7 கூடுதல் மேம்பட்ட ஆகியவற்றை திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பவானி, ஓரத்துறை, புளியம்பட்டி, காவிரி, சித்தோடு ஆகிய பகுதியில் அரசு பள்ளியில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி மீத பணிகளான புதிய திட்டப்பணிகளை அடிக்கலாட்டி திறந்து விட்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் ஈரோடு, திருப்பூர், கோவை, சேலம் என மாவட்டங்களைச் சேர்ந்த 5088 பயனாளிகளுக்கு 288 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்டங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முத்துசாமி பெற்றுள்ளனர். ரூபாய் கோடியில் 559 திட்டப் பணிகளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் 2வது கோடி பயனாளிக்கு மருந்து பெட்டகங்களை வழங்கினார். மேலும் பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இன்று 2வது நாள் பயணமாக 133 கோடியில் 222 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.